சௌந்தரராஜன். எஸ் சார். சார் தப்பு நடந்து போச்சு சார். என்ன உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமா சார், வழக்கமா கும்புற முருகனையும் கும்பல்ல பூவும் போடலையே. சரி, அந்த பசுபதியோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான் சார் எடுத்துட்டு வந்து. டெர்மினேஷன் லெட்டர் அண்ட் செட்டில்மெண்ட் செக் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வா. I will teach you. ஓகே சார், இத எடுத்துட்டு வந்து. ஐயா முருகா, இன்னைக்கு தான் எங்க அக்கா பையன் விஷயத்துல நீ கண்ணை திறந்திருக்க. இனிமே அவர் என்ன பூவும் போட்டு வைக்கிறது? இனிமே நான் உனக்கு பூவும் போட்டு வைக்கிறேன். ஐயா என்ன? முருகன் பிரசாதம். உள்ள போய் அவருக்கு வச்சு விடு போ. சரிங்க சார். வாங்க 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 வாங்க. என்ன மன்னிச்சிருங்க, ஆஃபீஸ் கன்ஜம்ஷன் லேட் ஆயிடுச்சு. அம்மாக்கு ஒன்றும் இல்லை, சின்ன டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால குன்றத்தில் இருக்க பெரிய டாக்டரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். இந்தாங்க சார் பிரசாதம். என்ன பக்தி, என்ன பக்தி. அது சரி, இந்த ஹெலிகாப்டர் ஷாட் பத்தி என்ன நினைக்கிறே நீ? சார், ஆந்திர பிரதேஷ் சிஎம் அருணாச்சல் பிரதேஷ் சிஎம் அதில் தான் சார் இறந்துட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணாதீங்க, வெரி டேஞ்சரஸ். நான் தோனி எடுக்கிற ஹெலிகாப்டர் ஷாட் பத்தி கேட்டேன். தோனியா? யாரு சார் தோனி? யாரு சார் தோனியா? சரி, உனக்கு தோனி தெரியல, இந்த டி-ஷர்ட் தெரியுதா? நேத்து நீ மேட்ச்ல போட்ட டி-ஷர்ட். சார் இது எந்த இல்லை சார், ஏன்னா கதர் இல்லை. கதர் இல்லாத வேற துணியை தொடவே மாட்டேன் சார். ஸ்டாப் இட். இனி என்ன ஏமாத்த முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போய் சொல்லி 2020 மேட்ச்ல நீ அடிச்ச கூத்து, தண்ணி அடிச்சு நீ போட்ட கும்மாளம், உன் பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தது மட்டும் இல்ல, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எவிடன்ஸ். என்னடா இவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்கான்? நம்ம போதையில இருந்தமா, இவன் போதையில இருந்தானா? அங்கேயே உன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அப்படி கேட்டா, இப்படி ஒரு பொறுக்கி நான் வேலைக்கு வச்சிருக்கேன், நீ என் கௌரவம் போயிடுவல்ல, அதனால கேட்காம விட்டேன். இதே கண்ணோட நார்மலா வந்தாருன்னா அண்ணன் நல்லவன், கான்டாக்ட் லென்ஸ் போட்டு பூனை கண்ணோட வந்தாருன்னா தம்பி கெட்டவன். என்ன சிரிப்பு? கண்ணால பார்த்தேனுங்களே, கண்ணை பாத்தீங்களா சார்? ஆளையே பார்த்தனே. பார்க்கல, அப்படியே பார்த்திருந்தாலும் நீங்க அவன் கண்ணை பார்க்கல, ஏன்னா அவனுக்கு பூனை கண்ணு சார். அவனா? அது யாரு? கந்தன், கங்குலி கந்தன், என் கூட பிறந்த தம்பி சார். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிடிச்சதுலாம் 2 விஷயம் தான் சார். ஒன்று கிரிக்கெட், ஒன்று கராத்தே. கிரிக்கெட்டுக்காக கங்கு, கராத்தேக்காக லீ. ரொம்ப முரட சார். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது மிஸ் அடிச்சிட்டான் சார். அதை தட்டி கேட்ட ஹெட் மாஸ்டர் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கால் உடைச்சிட்டான். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா சார்? நேற்று நீங்கள் எந்த மேட்ச் சார் போனீங்க? 2020. ஒரு மேட்ச்ல 2 20 இருக்கும்போது ஒரு வீட்டில் மேட்சிங்காக 2 பிரதர்ஸ் இருக்க முடியாதா சார்? இருக்கலாம், இருக்கலாம் சார். டெர்மினேஷன் லெட்டர். ஆமாமா, டெர்மினேஷன். பையனுக்கு நீங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும், சம்பள செக்கோட வருவான்னு எங்கள் அம்மா முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு வேலையே இல்லை. அப்படி இல்லைப்பா, அது இட்ஸ் ஓகே சார். சம்டைம்ஸ் முருகர் கூட தோக்குறது உண்டு. நான் வரேன் சார். இந்தாங்க சார் உங்கள் ஃபோன். தேங்க்யூ. முருகர் தோக்குறதா? முருகா, பசுபதி 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 நெல்லு நெல்லுப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. இது பாரு, நீ தோக்கலாம், நான் தோக்கலாம், ஆனா முருகர் தோக்கவே கூடாதுப்பா. சார், நீ போய் வேலையை பாருப்பா, நீ போய் வேலையை பாரு. டேய், என்னடா பார்சல் பெருசா இருக்கு? நீ உணவும் உடலும் புஸ்தகம் எழுதி ராயல்ட்டி வரேன்னு கேஸ் போட சொன்னியே, என் பேரை போட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் தான் விட்டேன். அலறி அடிச்சுட்டு பூராத்தையும் செட்டில் பண்ணிட்டான். ஏண்டா செக்கா வாங்க வேண்டியது தானே? இவ்வளோ கேஷ் எப்படிடா? எல்லாம் நீ எழுதின புத்தகம் 7 காப்பி தான் வித்துச்சான். 800 ரூபா கேஷ் கொடுத்துட்டான். கடையில இருந்தா இடத்த அடைக்குது, பூராத்தி எடுத்துட்டு போங்கன்னு வாரி சுருட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டான். மார்க்கெட்டிங் தெரியாதா அவனுக்கு? he doesn't know marketing. ஒரு நல்ல கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க, ஆர்வம் வேணாம் அவனுக்கு. பேசாம இந்த புக்கை நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எப்படி? எப்படி? வெரி சிம்பிள். நம்ம கிளாசிக் மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்கினா ஒரு புக் ஃப்ரீ. அப்ப வாட்டர் பாட்டில் வியாபாரம் படுத்துறோம். ஆமா, எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க, வேலைக்காரங்க வரலையா? தேங்க்ஸ் டு மை டாட்டர். 30 நாள் ஆனா மாசம் மாறதோ இல்லையோ, என் பொண்ணு மனசு மாறிடுது. ஒரு மாசம் பாட்டு கிளாஸுக்கு போனா, வர்ணம் முடிச்சிட்டியாமான்னு கேட்டேன். வர்ணத்தோட பிரஷ் வாங்கி கொடுங்க, பெயிண்டிங் பண்றேன்னா. சரி, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அடுத்த மாசம் ஓவியம் பெயிண்டிங் எங்கம்மான்னு கேட்டேன். இதோ ஓரிகாமிங்கிறா.
1000 பாட்டுக்கு அடி தெரியுது, 100 பாட்டுக்கு நுனி தெரியுது, முழுசா ஒன்னும் தெரியல. இப்போ ஒரு புதுசா கிறுக்கு பிடிச்சு என்ன இருக்கு? சமையல் உங்க ஃப்ரெண்ட பார்த்தாலே தெரியலையா? 4 கிலோ இழைச்சு போயிருக்காரு. இன்னைக்கு பெலாக்கோட்டையில பக்கோடா போட போறேன்னு சொல்லிருக்கா. இருந்து சாப்பிட்டு போங்க. டாடி இனிமே நான் குக்கரி கிளாஸ்க்கு போக மாட்டேன். ஏமா கிளாஸ்க்கு போற வழியில ரவுடி பசங்க தொல்லை தாங்க முடியல. யார் யார்? ஏமா அதுக்காக யாராவது கிளாஸுக்கு போகாம இருப்பாங்களா? போலீஸ் இருக்கு, நான் இருக்கேன். நோ டாடி, போலீஸ் வேண்டாம். அவங்கள என் கையால பழி வாங்கணும். எப்படிமா? பெண்கள் போடுற துணியோட அளவு குறைஞ்சா கூட துணிச்சல் குறைய கூடாதுன்னு நீங்க தானே எழுதிருக்கீங்க. நீ பொழுது போகாம ஏதாவது ஒரு பொன்மொழியை சொல்லி விட்டுற. இப்ப அதுவே உனக்கு வினையா வருது. அப்பா எனக்கு உடனே கராத்தே கத்துக்கணும். நாளைக்கே ஒரு நல்ல மாஸ்டரா பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லமா உண்டு இல்ல நான் கேக்குறேன். வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல பெஸ்ட் முட்டாள் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என் பாஸ், செகண்ட் அவன் அசிஸ்டன்ட். கராத்தே மாஸ்டர் கங்குலி கந்தனை நம்பிட்டானுங்க. ஐ அம் ஸ்கூட்டி. ஓகேம்மா கிளம்பு. தபரா அவனை பத்தி பேசணும்னா ஜோக்கர் வருது. நீ ஃபாரினரு, ஆனா முருகன் பக்தர்னா உன்னையே நம்பிடுவான். அது மாதிரி ஒரு முட்டாள். ஏன் ஜிங்கடி குட்டி. அண்ணா இருக்காரு, பாத்திர போறாரு. நீ போ. ஹே, அந்த ஆளுக்கு சாவே இல்லடா. அந்த ஆளை பத்தி பேசணும்னா ஃபோன் பண்றான் போறேன். நாளைக்கு குன்றத்தூர் கோயில்ல அன்னதானம் பண்றோம், எல்லாம் வந்துருங்க. ஓம் முருகா. ஹலோ, இல்ல சார் இங்க டேய் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தம்பி நீ போய் மேக்கப் மேன்ட்ட 2 கான்டாக்ட் லென்ஸும் காஸ்டியூம் ரெட்ட சொல்லி 10 கராத்தே ட்ரெஸ் ரெடி பண்ணு போ. ஏ மச்சான், 10லாம் வேணாம்டா, ஒன்னே ஒன்று போதும். நாளைக்கு போய் நான் கலாயில அப்பா பொண்ணு 2 பேரும் ஊர் விட்டு வர்றாங்க. டேய் பிச்சைக்காரா, நீதான் அந்த கரெக்டா மாஸ்டரா? இல்ல பாய்ஸ் ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர். உன் ட்ரெஸ்ஸை பார்த்தோம் நான் பிச்சைக்காரன் கண்டுபிடிச்சனே, என் ட்ரெஸ்ஸை பார்த்து மாதிரி கண்டுபிடிக்கல. இதெல்லாம் இப்ப வாடகை கிடைக்குது. இந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுக்கலாம், ஆனா நீ இந்த கிக்கை வாடகைக்கு எடுக்க முடியாது. இந்த கட்டாசு பேர் தான் சைனால ஃப்ளவர் பாட் குஷன் கோன் சொல்லுவாங்க. இது போதுமா இல்ல வேற எதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கங்குலி உள்ள வாங்க. ஐ அம் சிவகுருநாதன். எங்க அண்ணன் உங்களை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கான், ஆனா இவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல. உங்க ஃபாதருக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த பிச்சைக்கார தம்பியை வீட்டிலே வச்சிருக்கீங்களே, ரொம்ப கிரேட் சார். What do you mean? ஐ மீன் யூ ஒன் யுவர் பிச்சைக்கார தம்பி லுக் சேம். Nonsense. அந்த 2 பேரும் நானே தான்யா. ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் வேஷம் போட்டு ஏமாத்துறானுங்க சார், நம்ம தான் உஷாரா இருக்கணும். எனக்கு இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல கராத்தே சொல்லி தர முடியாது. ஹலோ ஹலோ, நீங்க வந்ததுல இருந்து எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என் மாமியாரு, நீங்க கத்து கொடுக்க வேண்டியது என் பொண்ணு ஜனனிக்கு. ஜனனி, கங்குலி கந்தன் சொல்லுங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கலாமே. ஜனனி ஒரு ரூம் எங்க இருக்கு? நோ நோ நோ, ரூம் எதுக்கு? இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணலாமே. வெள்ளக்காரன் ஹாலுக்கு ஏன் தெரியுமா சார் ஆளுன்னு பேர் வச்சான்? தேவையில்லாத நிறைய ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கராத்தேன்றது கான்ஃபிடன்ஸ்க்காக கத்துக்கிறது இல்ல, கான்ஃபிடென்ட்டா கத்துக்கணும். ஓ ஜனனி, ஒரு ரூம் எங்க இருக்கு? மாஸ்டர் ரூம் மாடியில இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். பை. மாஸ்டர் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஃபேமஸானாலே இதான் பிரச்சனை, நிறைய பேர் நிறைய இடத்துல பார்ப்பாங்க. உங்களை ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கேன், கரெக்டா? ஒரு ஃபயரையே இன்னொரு ஃபயர்ல இருந்து காப்பாற்ற முடியுமா? நீ பார்த்தது எங்க அண்ணனை பசுபதி, அவன் தான் பயந்தாங்கோலி. ப்ளீஸ் கோ. அண்ணனா? இது எங்க போய் முடிய போகுது எப்பா? இல்ல மாஸ்டர், அது நீங்க தான். என்னது நானா? உங்க ஃபேமிலிக்கே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. உங்க அப்பா என்னன்னா என்ன பார்த்து எங்க அண்ணன் டென்ஷன் பண்றான், நீ என்ன எங்க அண்ணனை பார்த்து என்ன டார்ச்சர் பண்ற. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாஸ்டருக்கு டவுட் வரலாம், ஆனா இது மாஸ்டரான் டவுட் வரவே கூடாது.
அநேகமா இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சாரி மாஸ்டர், சாரி சாரி சாரி. எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கராத்தேல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கராத்தேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ டிராயரை திறக்கிறது. மாஸ்டர், நான் இந்த டேபிள் டிராயர் சொன்னேன். கம் ஹியர். ஓபன், க்ளோஸ். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. லெஃப்ட்ல மூடு. இப்ப டேபிள்ல இல்லாம லெஃப்ட்ல மூடு. ரைட்ல மூடு, டக்குன்னு தர. லெஃப்ட்ல மூடு. இப்போ நீ பண்ணு. ரைட்ல தர. எஸ். லெஃப்ட்ல மூடு. லெஃப்ட்ல அடி. ரைட்ல தர. ரைட்ல அடி. ரைட். லெஃப்ட். ரைட். பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீ சூப்பரா பண்ணிட்ட. அண்ட் எப்பலாம் நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்ப மாஸ்டர் நினைச்சுக்கோ. அப்பதான் உனக்கு கராத்தே ரொம்ப நல்லா வரும். வட்டா? பை. ரைட்ல மூடு லெஃப்ட்ல தெரா, ரைட்ல மூடு லெஃப்ட்ல Wow. தெரா, ரைட்ல. பியூட்டிஃபுல். இதே மாதிரி 3 மாசம் பண்ணீங்க, நானே இந்த பெல்ட் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ சூப்பர் மாஸ்டர். கராத்தேனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஈஸியா இருக்கு. வாழ்க்கையில எல்லா கஷ்டமான விஷயமும் சிம்பிளா தான் முடியும். அந்த ரூட்டை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க வேற என்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்ல வெண்பொங்கல். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எனக்கு ஒரு பிளேன் கொண்டு வரேன். 1 crore ஓடி கேட்டிருந்தேன், இன்னும் பதில் இல்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமா சாங்ஷன் பண்ணிடலாம். உங்க கவுண்டர் முன்னாடி வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு ஒரு ஆள் நிக்கிறானே, எதுக்கு வந்திருக்கான்? அவர் கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனிலேருந்து 7 lakh ட்ராப் பண்ண வந்திருக்கார். சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ஜிப்பா போட்டுட்டு இருக்கானே, இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? திஸ் ஜென்டில்மேன் இவர் என் ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்காரு. ஏன் இவன் பெரிய ஃப்ராடு சார். நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த ஜென்டில்மேனோட தம்பியை பத்தி. இவன் அண்ணன். இவன் பேர் பசுபதி. இவனுக்கு ஒரு தங்க மட்டும் தானே இருக்கா? நீங்க கங்குலி கந்தனை மிஸ் பண்றீங்க. கங்குலி கந்தனா? நீங்க கொஞ்சம் கிளியரா க்ளோஸா பாத்தீங்கன்னா இவன் தம்பி இருக்கான்ல கங்குலி கந்தன், அவன் கண்ணு பூனை கண்ணு, கேட் ஐஸ். அப்படியா? இவங்க அப்பா ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தாரு. அந்த லோன் விஷயமா இவ ப்ராப்பர்ட்டியை நான் தான் அட்டாச் பண்ணேன். அப்போ கூட இந்த பூனைக்கண்ணு தம்பியை பத்தி நான் கேள்விப்படலையே. எதுக்கும் நல்லா ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்களேன். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப அவன் மேல டவுட் வந்துச்சா அப்பயே அவனை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? இன்னும் அவனை நான் சந்தேகப்படுறேன்னா மானத்தை சித்திர மாட்டானா? இது பாரு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வராம அவன் மேல இருக்கிற ஏன் சந்தேகம் எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஒரே வழி, துப்பறிய நிபுணர் கணேஷ் வசந்த். தேங்க்யூப்பா. ஓகே சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் கணேஷ் வசந்த், எங்க இருக்கீங்க? உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். ஹாய் சார். அப்படியே போன்லயே கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்? நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா விஷயம் வெளியே லீக் ஆயிடும். அப்புறம் எதிரி உஷாராயிடுவான். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போலாம். இத சொல்ல இங்க ஏன் வர சொன்னேன்? போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் உங்களை ஸ்டடி பண்ண வேணாம்? என்னையா? ஏன்? கேஸ் கொடுக்குறேன், நீங்க காசு கொடுப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாய் சார் பில். யோ என்னையா இது? நான் ஒரு காப்பி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ள 2500 ரூபாய் பில் கொடுத்துருக்கேன். சார் உங்களுக்காக பசுபதி கேஸை விசாரிக்க வந்த டிடெக்டிவ் கணேஷ் வசந்த் 400 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 2500 ரூபாய்க்கு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சார். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் கவர்மெண்ட்ல இருந்து வர்றேம்மா. அதான் டிவி மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன கொடுக்க வந்தீங்க? நான் கொடுக்க வரலம்மா, எடுக்க வந்திருக்கிறேன். சென்சஸ். உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நானே அண்ணன் 2 பேர். அண்ணன் 2 பேர். ஓகே, தேங்க்யூ. என்னையா நீ இந்த நேரத்துல? ஆபரேஷன் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். தங்கச்சி ஒருத்தி, அண்ணன் 2 பேர். தங்கச்சி அவ வாயிலே கொடுத்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட். நீ ஆளை பார்த்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணு. பசுபதி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசுபதி கிட்ட இந்த பார்சலை கொடுக்க சொல்லி நவரச நாயகன் சத்யன் அமைச்சாரு. பசுபதியோட மாமா தான் நானு. சத்யன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கூட நானே அவன்கிட்ட கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? சத்யன் மாமா கேட்டதா சொல்லு. கண்டிப்பானே. பை பையா, உன் பணியில ஒரு சனியம் போட்டா இருக்க. யார் அது? சனியனோ? தலைவா, உன்னையே சனியிட்டானே. ஐயோ. பசுபதி, பசுபதி. யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி,
ஆமா. சத்தியன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளோ டீசெண்டான ஆளா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளோ ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. எஸ், வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில் கந்தன் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறான்ல, அவனை வந்து சார்கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார் நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்லை. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ சென்னமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரியை கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன? ஐயா என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துண்டு குத்தா ஒண்ணா ஒழுந்துடுறா. அப்பா, ஐயோ அம்மா. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. East to the west, the north and south, you know it's kinda hasty. The east to the west, the north and south, you know it's kinda hasty. ஐயோ அப்பா. சைனால இருந்து எதிரி அமிச்ச கிஷோகா டிராகன் தானே நீ? நான் சைனீஸ் புட்டு கூட சாப்பிட்டது இல்லையா? அப்ப ஏன்டா இங்க வந்த டிராகன்? அது வந்து உங்ககிட்ட கராத்தே கத்துக்க வந்தேன்ப்பா. கராத்தே கத்துறவங்க ஏன்டா டையி? உனக்கு தெரியாத நான் லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு. ஐயோ, தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. சார், எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ணன் ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன். தம்பி கந்தனை மொட்டை மாடியில் பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் சார் அப்படி போவாதீங்க, மொட்டை மாடியில் கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் வர்றேன். அப்பா, இது எப்படி? ஐயோ, என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே, கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? பாட்டி எப்படி இருக்கே? சால்ட்ல வர ஏஞ்சலினா ஜோலி மாதிரியே இருக்கு. நேத்து வெண்பொங்கல்ல சால்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். தேவையில்லாத படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ஷன் படம்னா உசுரு. நேத்து டிராயர் ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் ரைஸ். ஓகே மாஸ்டர்.